வணக்கம் உறவுகளே. இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது வட திருநள்ளார். சனி பகவான சனிப்பெயர்ச்சிக்காக திருநள்ளாறு போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் போகிற வழியில் கருங்குழிக்கு முன்னாடியே மெயின் ரோட்லேயே மேட்டுப்பாளையன்ற ஊரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரமான ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான சிவலிங்கம்ங்க. நல்ல தாமரை பிடத்துக்கு மேலே ஆவுடையாருக்கு மேலே லிங்கமும் அமைச்சிருக்காங்க. ரொம்ப உயரமாக அழகாக இருக்குது. இதனுடைய 3 பக்கத்துலேயும் பிரம்மா, விஷ்ணு, குரு பகவான் அப்படின்னு இவங்க 3 பேருக்கும் சிலைகள் வச்சுருக்காங்க. இவருக்கு எதிர்க்க காலபைரவருக்கான சிலையும் வச்சுருக்காங்க. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்கத்துக்குள்ள இன்னொரு லிங்கம் வச்சுருக்காங்கங்க. அதாவது இந்த லிங்கத்துக்கு கீழே இறங்கி போய் வணங்குற மாதிரி இன்னொரு லிங்கம் வச்சுருக்காங்க. அந்த லிங்கத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநீலகண்ட ஈஸ்வரர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்குங்க. பாருங்கள், திருநீலகண்டேஸ்வர் இவர் தான் லிங்கத்துக்குள்ள லிங்கம். ரொம்ப அழகாக வச்சுருக்காங்கங்க. இந்த கோவிலில் பார்க்கும்போதே ரொம்ப தனிமையாக காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. இங்கே ஒரு பெரிய புத்து வச்சுருக்காங்கங்க. இந்த புத்துக்கு முன்னாடி புத்துமாரி அம்மனை வச்சுருக்காங்க. வெளியில் நாகதேவதையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பின்னாடி ஒரு பெரிய குளம் இருக்குது. இந்த திருநள்ளாறில் இருக்கிற மாதிரியே இந்த குளமும் இருக்குது. சனிக்கிழமைகளில் பக்தர்கள் இங்கே வந்து நீராடி சனி பகவானுக்கு பரிகாரங்களை செய்கிறதா சொல்கிறாரு இந்த கோவிலோட அர்ச்சகர். பாருங்கள், ரொம்ப பெரிய குளம், நல்ல தனியாக தெளிவாக தண்ணி, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த புத்து செயற்கையாக உருவாக்கியிருக்காங்கங்க. லிங்கத்தை தனியாக எப்படி பெருசாக வச்சாங்களோ அதே மாதிரி இந்த அம்மனுக்குரிய சன்னதியாக இந்த கோவிலையே புத்து மாதிரி அமைச்சிருக்காங்க. வெளியில் இருக்கிற அம்மா புத்து மாரி அம்மானும், கோவிலுக்குள்ளே இருக்கிறவங்க அங்காள பரமேஸ்வரி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமான அமைப்போட இது இருந்தது. இவங்க நாகதேவதை, ரொம்ப அழகான நாகதேவதையுடைய சிலையையும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்கங்க. பார்க்கும்போதே ரொம்ப சிலிர்ப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பக்கத்தில் ஐயப்பனுக்கான சிலையும் அதுக்கு பக்கத்தில் முருகர் சன்னதியும் இருக்குது. இதுதாங்க சனி பகவான் சன்னதி. இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப கம்பீரமாக காகத்தினுடைய மேலே அழகாக நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி அற்புதமாக இந்த சிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. என்ன உறவுகளே, வட திருநள்ளார் சனி பகவானை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே? மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் மலைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.